கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் யாவருக்கும் நமது கர்த்தரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கும்படியாய் தேவன் என்னை தெரிந்து கொண்டதற்காக மீண்டும் அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் என்னை அழைத்து இந்த இடத்திலே செய்தி கொடுக்கும்படியாய் சொன்ன நம்முடைய எக்லீசியா எபிஸ்கோபல் சினாட் வேர்ல்ட் வைட் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் தலைவரும் ஃபவுண்டருமான கிருபாகரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற பேராயர், ஆயர், ஊழியக்காரங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மத்தியிலே செய்தி கொடுப்பதற்கு நான் மிகுந்த பாக்கியசாலியாக கருதுகிறேன். காரணம், நீங்கள் எல்லாரும் வேதாகமத்திலே தேர்ச்சி பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பேராயராக இருக்கிறதுனால என் ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 5. யாராவது வாசிக்கிறீங்களா? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நேர்த்தியாய் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் எதுவென்றால் பாவம். உண்மைதாங்களே? பாவத்தை செய்வதற்கு நாம் யாரும் தயங்குவதில்லை. காரணம் ஆவது இந்த உலகத்திலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் என் தேவனுக்கு முன்பாக அது என்னத்தை கொடுக்குது? விரோதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நாம் எதை டிபெண்ட் செய்திருக்கிறோம் என்றால் இந்த உலகத்தை டிபெண்ட் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தை நம்பி இந்த உலகத்தின் பின்னாடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கும் இந்த உலகத்திற்கும் மிகவும் பகையா இருப்பது பாவம் ஒன்றுதான். நம்மையும் தேவனையும் பிரித்தது பாவம் ஒன்றுதான். ஆதியிலே தேவன் உண்டாக்கின ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரை பார்த்து பயந்து அவர்களுக்கு தங்களை மறைத்துக் கொண்டார்கள். காரணம், அவர்களுக்கிடையே உண்டானது பாவம். இல்லாவிட்டால் ஆண்டவர் நம்மை அன்பிலே நிலை பெற்று அன்பிலே நம்மை உருவாக்கினவராய் இருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவருக்கு தெரியும் என்ன பண்ணிருக்காங்க. இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை மீறி ஆண்டவருக்கு முன்பாக பாவம் செய்து ஆண்டவருக்கு முன்பே நிற்பதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாய் தன்னை மறைத்துக் கொண்டு ஆண்டவரிடத்திலே அவர்கள் பயந்து நாங்கள் மரத்திற்கு பின்பாக ஒளிந்து கொண்டிருக்கிறோம், மறைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று. பிரியமானவர்களே, இன்று நாமும் கூட ஆண்டவர் அழைக்கும் போது, நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் போது நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவர்களாய் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை மறைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் ஒன்றே ஒன்று தான். உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் தத்தெடுத்துக் கொண்டு அடாப்ட் செய்து கொண்டு இந்த உலகத்திலே கம்ஃபோர்ட் ஜோனிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அதற்காக அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை அழைப்பதற்கு காரணமே அவர் உபத்திரவத்தின் பாதையிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உபத்திரவத்தின் பாதையிலே நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்வோமேயானால் நித்தியமான வாழ்க்கையை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் போது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவராய் இருக்கிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, பாவம் எப்பொழுது பெருகினதோ, பாவம் எப்பொழுது உருவாகினதோ, நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை நமக்குள் பாவம் இல்லை என்றால் நியாயப்பிரமாணம் வருவதற்கு எந்த ஒரு முகாந்திரம் இருந்திருக்காது. நியாயப்பிரமாணம் வந்ததற்கு காரணமே நமக்குள் பாவம் பெருகினதுனாலே. ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார் அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை ஆண்டவர் சொன்னார், நான் புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று கேட்கிறார். இன்று நமக்கு கூட அவர் வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிறவர்களாய் நம்மை அழைக்கும் போது நாம் இருளின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பு என்ன? ஒருவேளை
பிரதான ஆசாரியனாகிய காய்பாவை பிரதான ஆசாரியர் பதவியிலே ஆண்டவர் நிற்க வைத்தார் என்றால் அந்த அழைப்பின் பாத்திரத்திற்கு அவன் தகுதியற்றவனாய் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு தன்னை கங்கணப்படுத்திக் கொண்டு எப்படியாகிலும் இந்த இயேசை கொலை செய்தால்தான் நான் முன்னிலைப்படுத்த முடியும், என்னுடைய அதிகாரம் ஓங்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த அழைப்பை நிராகரித்து ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம்மை அழைத்த அழைப்பு ஊழியத்தின் பாதையிலே நம்மை அழைக்கும் போது நாம் ஊழியத்தின் பாதையிலே நிற்கிறோமா என்று நம்மை நாமே சோதிக்க அறிய வேண்டுமா? தேவ வார்த்தைகளை விட்டு சாத்தானுக்கு செவி சாய்த்ததனாலே ஆதாம் தன்னை மறைத்துக் கொண்டான். இன்று நாமும் கூட பிசாசு எப்பொழுதெல்லாம் நாம் ஊழியத்தின் பாதையிலே செல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பாவம் நமக்குள் குடிகொள்ளுமா? நமக்கு அநேக சோதனைகள் வருமா, அநேக உபத்திரங்கள் வருமா? ஒருவேளை நம்ம குடும்பத்திலிருந்து கூட வரலாம், நம் நண்பர்களுக்கு வரலாம், இந்த உலகத்திலிருந்து வரலாம். நல்லது என்று யோசியுங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு சோதனை வருகிறதோ நீங்கள் ஆண்டவரின் பாதையிலே செல்லுகிறீர்கள் என்று அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு சோதனையே வரவில்லை என்றால் நீங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இன்று யாரெல்லாம் உபத்திரவத்தின் பாதையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் குடும்பத்திலே பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள், சொந்த மனைவிடத்திலே பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், சொந்த கணவனிடத்திலே பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். காரணம், தேவன் உங்களிடத்திலே அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை சூழ்கிறதோ தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்று அர்த்தம். அன்பானவர்களே, உபத்திரவத்தின் பாதையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவம் நல்லது என்று கருதுங்கள். இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசித்த வாசிப்பு விசுவாசத்தை திமிர்வாதக்காரன் நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிற போது இந்த வார்த்தையின் பின்னணியிலே நாம் போய் பார்க்க வேண்டுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடத்திலே பிரசங்கங்களை செய்துவிட்டு அவர் எங்கு வருகிறார்? கப்பர்நகமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே அந்த வீட்டிலே நிற்க கூட இடமில்லாத அளவுக்கு திரளான ஜனங்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவர் சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்க ஆரம்பித்தார்களாம். அப்பொழுதுதான் இங்கே வியாதிகளை குணமாக்குகிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர், இந்த உலகத்தின் இரட்சகர் இந்த வீட்டிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொண்ட ஒரு வியாதி, ஒரு வாத நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை 4 பேர் கட்டிலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். வந்தவர்கள் உள்ளே செல்வதற்கு இடமில்லை என்று தெரிந்து கொண்டு எப்படியாகிலும் இந்த இயேசுவை காண வேண்டும், எப்படியாகிலும் இவன் சொஸ்தமாக வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதர்கள் வீட்டின் கூரையின் மீது ஏறி அங்கே அந்த கூரையை பிடித்துக் கொண்டு அந்த கட்டிலில் இருந்து அவனை கீழே இறக்குகிறார்கள். தேவன் அங்கிருந்து பார்க்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவனுக்கு என்ன என்று கேட்கிறார். இவன் அநேக நாட்களாய், அநேக மாதங்களாய், அநேக காலமாய் வாத நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க கூட முடியாமல் அவன் அநேக சிரமத்தின் மத்தியிலே இருக்கிறான். இது எல்லாவற்றையும் குணமாக்குகிறவர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம், எல்லாவற்றையும் விடுதலையாக்குவர் என்று கேள்விப்பட்டோம். இவனுக்கு எப்படியாகிலும் செய்து இவனை சொஸ்தமாக்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்கிறாரு? மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எல்லாரும் பிரமித்து போனார்கள், எல்லாரும் முணுமுணுக்க தொடங்கினார்கள். இவனுக்கு என்ன பைத்து பிடித்து விட்டதா? என்ன, இவன் வாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஒருவேளை இவனை தொட்டு சுகமாக்க வேண்டும், இல்லை இவனிடத்தில் ஜெபம் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. இவன் என்ன பாவம் செய்தான்? இவன் பிறவியில் இருந்தே அநேக வருடங்களாய் வாத நோயில் நடக்க கூட முடியாமல் இருக்கிறானே, இவனுக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறான் என்று அங்கிருந்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை பார்த்து முறுமுறுக்கிறார்கள். இவையெல்லாம் என்ன ஊழியக்காரன், இவெல்லாம் தேவ மனிதன் என்று சொல்கிறார்களே, இவனுக்கு குணமாக்க முடியாமல் இவன் பாவம் மன்னிப்பு சொல்கிறான் சொல்லி முறுமுறுக்கிறதை பார்க்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் யாரு? அவர் முகத்தை பார்க்கிறவர். எதை பார்க்கிறவர்? அவர் உன் உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவருடைய முறுமுறுப்பெல்லாம் பார்க்கிறாரு. அவருக்கு சுகம் கிடைக்க வேண்டியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்த அவர்களை பார்த்து, இந்த திமிர்வாதக்காரர்களை பார்த்து, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல என்ன காரணம்? அவர்கள் யோசிக்கிறார்கள். தேவன் அவரை பார்த்த விதம் வேறு, நாம் அவரை பார்க்கிற விதம் வேறு. காரணம் என்னவென்றால் அவர் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டாம். 8ஆம் அதிகாரம் யோவான் 8:11 வாசிக்கும் போது ஒரு விபச்சார ஸ்திரியை பார்த்து அவர் இதே வார்த்தை சொல்றாரு.
ஒரு விபச்சார ஸ்திரியை விபச்சாரத்தனத்திலே கையில் களவுமாய் பிடிக்கப்பட்டு அந்த யூத சட்டத்தின்படி அவளை கல்லெறிந்து கொள்வதற்காக அவளை விரட்டி கொண்டு ஓடுகிறார்கள். இவள் ஓடுகிறாள், ஓடி சென்று ரட்சகரின் பாதத்திலே விழுகிறார். அவர் ரட்சகர் என்று இவருக்கு தெரியாது. ஏதோ ஒரு மனிதன் அவர் காலிலே விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று அவர் அழும்போது அவர்கள் எல்லாரும் கல்லை கையில வைத்துக் கொண்டு இந்த மனிதன் இப்பொழுது என்ன செய்ய போகிறான் என்று அவர்கள் எல்லாரும் யோசித்து கற்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இந்த மகளை என்ன சொல்லிச்சு? காரணம் என்னன்னா, இவள் விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டவள். அந்த நாட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, யார் இந்த விபச்சாரத்திலே பிடிப்படுகிறார்களோ அவள் என்ன பண்ணணும்? கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டுமா? ஒருவேளை இவளை கொலை செய்யாதீர்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்? அந்த நாட்டு சட்டத்தை மீறுவதற்கு இவன் துணை புரிந்தான் என்று சொல்லி இவர் மீது குற்றம் சுமத்துவார்களா? இல்லை, இவளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர் அந்த சட்டத்தை மீற வேண்டும். ஒருவேளை காப்பாற்றாதீர்கள், உங்க சட்டப்படி இவரை கல்லெறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் தன்னையே அவர் ரட்சிப்பார் என்று சொல்லி வந்த இந்த அபலை பெண்ணை அவர் கைவிட்டு விட்டார் என்ற பாவம் இவரை சேருமா? அப்ப இவரை காப்பாற்றுவதா இல்லை கொலை செய்வதற்கு நாம் ஒப்புக்கொள்வாரா என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கும் போது எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இவர் என்ன செய்ய போகிறார்? ஒருவேளை இவரை கல்லெறியாதீர்கள் என்று சொன்னால் இவர் மீது நம்ம குற்றம் சுமத்தலாம் என்று பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவர் கைகளில் விரலினால் ஏதோ எழுதும் போது அப்ப என்ன சொல்றாரு? என்ன எழுதுறாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நீங்க எல்லாரும் ஊழியக்காரர்கள். உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ இவள் மீது கல்லெறிங்கள் சொல்லும் போது, அப்போ இந்த விரலில் எழுதுவது இன்னொரு இடத்துல ஒண்ணு இருக்கும். எங்க தெரியுங்களா? 17ஆம் அதிகாரத்துல தன் விரலினால் எழுதி அவர் பிரமாணத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் கையில் எழுதுறாருன்னா அது ஏதோ ஒரு எழுதுறாரு. அது யாருக்கு தெரியும்னா, யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ, யாருக்கு இது புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரிந்திருக்குமா? அன்பானவர்களே, அப்ப அந்த பெண்ணுக்கு அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, எதுவுமே சொல்லல அவரு, நீ போ, இனி பாவம் செய்யாத. ஒரே ஒரு வார்த்தை, போ, நீ இனி பாவம் செய்யாதே. அப்போ இந்த கல்லெறிய துணிந்தவர்கள் கூட கொஞ்சம் யோசிக்கிறார்கள். என்னன்னா, உங்களில் பாவம் செய்யாதவர்கள் யாரும் சொல்லும் போது அங்கே பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாம் பாவம் செய்து பாவிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எல்லாரும் கல்களை கீழே போட்டு திருப்பி சென்று விடுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவன் சாதாரண தேவன் இல்லை. இவர் சர்வத்திற்கும் மேலானவர், எல்லாவற்றையும் ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறாராம். இவர் சரீரத்திற்கு மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாராம். முதலாவது, இவனுடைய சரீரம் மாத்திரமல்ல, இவனுடைய ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமா? இவனுடைய ஆவியும் ஆத்துமாவும் பரிசுத்தமாக்க ஆகினால் இவன் சரீரம் பரிசுத்தமாய் மாறிவிடுமா? ஒருவேளை இவன் சரீரத்தை மாத்திரம் மாற்றினால் அது எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? பசு தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்களை போல வருவாங்க. ஓநாய்கள் வருவாங்க, வஞ்சிக்கிறவர்களா இருப்பாங்க. ஏன்னா உள்ள விஷமா இருக்குமா? வெளிய கபட வேஷமற்றவர்களா இருப்பார்களா? ஆகையினால ஆண்டவர் சொல்றாரு, இவனுடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, சரீர சுகத்தை குணப்படுத்துகிறவர் மாத்திரமல்ல, இவர் பாவத்தை மன்னிக்கிறதற்கும் இவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக கூட தேவன் இப்படி செய்திருக்கலாம். அப்படிதான் மார்த்தாள் மரியாள் லாசரு இறக்க போகிறான் என்ற செய்தி கேட்கும் போது இவருக்கு செய்தி வருகிறது, அவன் மரண வேதனைப்படுகிறான் என்ற போது மீண்டும் 2 நாள் தங்கி 4 நாள் கழித்து வருகிறாராம். காரணம் என்ன தெரியுங்களா? ஏன் 4 நாள் கழிச்சு வந்தார்? இவருக்கு தெரியும். அங்க அப்போஸ்தலர் சொல்றாரு சீசர்களுக்கு, லாசரு நித்திரை அடைந்தான் சொல்றாரு. அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. இவர் என்ன நினைக்கிறார்? நித்திரை அடைந்தா வீடு எழுந்து போறான், தூங்கி இருக்கா, எழுந்துட்டான்னு நினைச்சாங்க. ஆனால் இவருக்கு தெரியும் அவன் நித்திரை அடைந்து விட்டான் என்று. அந்த விஷயம் கேள்விப்பட்டு 4 நாள் கழித்து செல்கிறாராம். காரணம் என்னவென்றால், மரணத்திற்கும் இவர் தேவனாய் இருக்கிறார். மரணத்திலிருந்து எவரையும் உயிர்ப்பிக்க இவருக்கு வல்லமை உண்டு என்பதை இந்த மக்கள் புரிய வேண்டும் என்பதற்காகவே இவர் அங்கே செல்கிறார். கால தாமதமாய் செல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் பாவத்திற்கு அடிமைப்பட்டவன் இந்த பாவத்திலிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாதா? ஆண்டவருடைய ரட்சிப்பு இருந்தால் ஒழிய பாவத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது என்று வேதம் சொல்லுகிறதா?
ஒருவன் தன் ஆத்மாவையும் ஆவியும் பாவத்திலிருந்து சுத்தப்படுத்தாமல் தன் சரீர வியாதியை சுகப்படுத்த முடியாதா? இதற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, ஒருவேளை நீங்கள் கிராமத்திலிருந்து தெரிஞ்சிருக்கும், நான் கிராமத்தில் பிறந்து கிராமத்தில் வளர்ந்தவன், நான் ஆடுகளை மேய்த்தவன். நான் ஆடுகளை மேய்க்கும் போது காலுக்கு செருப்பெல்லாம் இருக்காது. மலைகளிலும் குன்றுகளிலும் நடந்து போகும்போது அங்க இருக்கிற முள் எல்லாம் காலை குத்திக்கும். நான் சாயந்தரம் வீடு திரும்பும் போது எங்க அக்கா கிட்ட சொல்றேன்னா, எங்க அக்கா என்ன பண்ணுவாங்க, என் காலை தூக்கி அவங்க தோல் மேல வச்சுக்கிட்டு அந்த முள்ளை ஒரு ஊசியினாலோ இன்னொரு முள்ளினாலோ எடுத்து உள்ளே இருக்கிற அந்த முள்ளை வெளியே எடுத்து விட்டு மருந்து போடுவாங்க. அப்பொழுதுதான் அந்த இது ரணம் குணமாகும், அந்த முள் குத்தப்பட்ட இடம் குணமாகும். ஒருவேளை முள்ளு உள்ளே இருந்து நீ என்ன மருந்து போட்டாலும் குணம் ஆகவே ஆகாதாம். பாவம் நமக்குள் இருந்து நீ எத்தனை கடவுளை வேண்டினாலும் நீ உன் பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். ஆண்டவர் பாவத்தை மன்னித்த உடனே அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டான். அதனால தான் ஆண்டவருடைய தீர்மானம் வேறு, ஆண்டவருடைய பார்வை வேறு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஏன் சொன்னார் தெரியுங்களா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும் போது அவர்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். அதனால் உடனே 2வது வசனத்தை சொல்றார் அவரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன்னா இவர்களை, இந்த சதுசேயர்களும் பரிசேயர்களையும் இந்த சமய தலைவர்களையும் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக 2வது முறை சொல்லுகிறார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட என்று. 4 பேரால் கட்டிலில சுமந்து கொண்டு நடக்க முடியாத அநேக வருடங்களாய் படுத்துக் கொண்டிருந்த மனிதன் தேவன் சொன்ன ஒரு வார்த்தையினாலே அவன் தன்னைத்தானே எழுந்து அவன் படுக்கையும் எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறதா? ஒருவேளை அவர் நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது அவருக்குள் இருந்த ஒரு வல்லமை வெளிப்பட்டது. என்னை தொட்டது யார் என்று சொல்லும் போது சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உம்மை யாரும் தொடவில்லை என்று. இல்லை, எனக்குள் இருந்து ஒரு பெரிய வல்லமை புறப்பட்டது, என்னை யாரோ தொட்டார்கள் என்று சொல்லும் போது அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, ஆண்டவரே நான் தான் தொட்டேன் ஆண்டவரே, ஒருவேளை உங்களுடைய வஸ்திரை தொட்டா என்னுடைய வியாதி குணமாகும் என்று நான் விசுவாசித்தேன், அதனால என்னை மன்னியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, வல்லமை என் வஸ்திரத்தில் இல்லை, உன் விசுவாசத்தில் இருக்கிறது என்றார். இந்த வஸ்திரத்தை தொட்டால் குணமாகும் என்று சொன்னாயே, அந்த விசுவாசத்தில் தான் வல்லமை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லும் போது யூதருக்குள்ளும் இப்பேற்பட்ட விசுவாசத்தை நாம் காணவில்லையே என்று பார்க்கிறார். பிரியமானவர்களே, என்று நீங்களும் நானும் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம் எவ்வளவு பெரியது என்பதை தேவனே அறிவார். ஒருமுறை விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொன்னால் இந்த மலை பெயர்ந்து போகும் என்று ஒரு வேத வசனத்தை ஒரு ஆலயத்திலே ஒரு விசுவாசி கேட்டுவிட்டு அவன் வீட்டிற்கு செல்கிறான். சாயங்கால வேளையிலே, இரவு வேளையிலே தன்னுடைய பால்கனி கதவை திறந்து வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு மரத்தை பார்த்து இயேசுவின் நாமத்திலே இந்த மரம் பெயர்ந்து போகட்டும் என்று சொல்லி கதவுகளை மூடிக்கொண்டு படுத்து விட்டானாம். விடியற் காலத்தில் எழுந்து பால்கனி கதவை திறந்து அந்த மரத்தை பார்த்தான். மரம் நின்று கொண்டே இருந்ததா. அப்போ சொன்னா, எனக்கு தெரியும் அந்த மரம் விழாது. யோசித்து பாருங்க, அப்ப அவருடைய விசுவாசம் பாருங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசத்தினாலே. அப்ப அந்த விசுவாசம் உனக்குள் கடுகளவு இருந்தாலும் கூட அந்த மலை பெயர்ந்து போகும் என்று சொல்லும் போது இவனுக்கு கடுகளவு இல்ல, சிறிதளவு கூட விசுவாசம். அவன் சொல்றான், எனக்கு தெரியும் இந்த மரம் விழாது என்று. அப்ப எப்படி அது நடக்கும்? அன்பானவர்களே, என்று நமக்கு ஒரு பெரிய சவால் என்றால், இந்த உலகம் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? இந்த உலகத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரை மாத்திரம் வச்சுக்கொள்ள. எத்தனை பாடுகள் வந்தாலும், என் உயிரே போனாலும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்ற வைராகியம் நமக்குள் வர வேண்டும். தேவனுடைய அன்பு எனக்குள் பற்றிருக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகம் அல்ல, என் குடும்பம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஆசைகள் அல்ல, எந்த காரியமும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கப்பட மாட்டாது என்ற வைராகியம் நமக்குள் இருக்க வேண்டுமா? இந்த உலக வாழ்க்கை நம்முடைய ஜீவியத்திலே நமக்கு நிரந்தரம் அல்ல என்று தேவன் சொல்லுகிறார். உங்களுக்காக ஒரு பெரிய பரம தேசத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அது நித்தியமான தேசம். இந்த நித்தியமான தேசத்திலே எத்தனை பேர் பங்கு கொள்ள போகிறீர்களோ அத்தனை பேரும் இந்த உலகத்தை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர விரும்பினால் நிச்சயமாக பரலோக ராஜ்யம் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது என்கிறார். இன்று எத்தனை பேர் அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க தயாராக இருக்கிறோம்? இல்லை.
ஒரு நண்பனை பார்த்து சொன்னேன், அவன் ஒரு நல்ல விசுவாசி, சர்ச்சுக்கு போறவன், நல்லா பண்றவன். அவனுக்கு நான் எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, கடைக்கு போகும்போது இல்லை ஏதாவது ஒரு கார்ல டிராவல் பண்ணும்போது என் பக்கத்துல இருக்கிற சத்தியத்தை சொல்லிட்டு இருப்பேன், பைபிள் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த நண்பன்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னான், எல்லாத்தையும் கேட்டு ஒரே ஒரு சொன்னான், ஐயா எல்லாத்தையும் கடவுளுக்கு வச்சிடக்கூடாது ஐயா, கடவுளுக்கு ஓரம் வைங்க ஐயா, நம்ம எப்ப வேணும் அப்பதான் கடவுளை வச்சுக்கணும், மற்றதுல கடவுளுக்கு ஓரம் வச்சிருங்க ஐயா, ஏன்னா எல்லாத்தையும் படிச்சு பிசினஸ் நடக்காதே அப்படின்னு. அன்பானவர்களே, எவ்வளவு வேதனை பாருங்க, எவ்வளவு வேதனை பாருங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ போற காலம் சிறிதளவு தான், ரொம்ப ரொம்ப சிறிதளவு. யோசித்து பாருங்க, நம்முடைய பிதா, நம்முடைய முற்பிதாக்கள், அதுக்கு முன்னாடி இந்த பிதாக்கள் எத்தனை பேர் இருந்தார்கள், எத்தனை பேர் வாழ்ந்தார்கள், எத்தனை பேர் மரித்து போனார்கள், அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே என் தேவன் எனக்காக ஆயத்தப்படுகிற பரம தேசத்தை நான் அடைய வேண்டும் என்றால் என் தேவனுடைய கரத்தை நான் பற்றிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை நான் வெறுக்க வேண்டும். இந்த உலகத்தின் நித்தியம் நிரந்தரம் அல்ல. ஒருவேளை இந்த உலகத்தின் சந்தோஷமும் இந்த உலகத்தின் மகிழ்ச்சியும் எனக்கு கிடைக்கும் என்றால் அது எப்படி இருக்கும் என்றால் மாயை போல இருக்குமா? என்னை எப்படி ஆகிலும் கிறிஸ்துவை விட்டு பிரித்து விட்டு அந்த மாயை சென்று விடுமா? யூதாஸ் காரியத்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு 30 காசை வாங்கிக் கொண்டு அவன் வீட்டிற்கு செல்லும் போது யோசித்தான், பாவமில்லாத தேவாட்டுக்குட்டியை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, அவர் என்ன தவறு செய்தார் என்று யோசித்தான், கலக்கினான். உடனே அந்த பிரதான ஆசாரியத்தில் சென்றான். இந்த 30 வெள்ளிக்காசு எனக்கு வேண்டாம், என் தேவனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் சொன்னார்கள், இது உன்பாடு, இதற்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர்கள் சென்று விட்டார்களாம். அவன் வேதனை அடைந்தானாம். யோசித்து பாருங்கள், அவன் வேதனை அடைந்தான். ஆனால் அவன் பண்ண தப்பு என்ன? என்ன பண்ணா? நான்கு கொண்டு செய்து அவன் தவறு இல்லை. ஆண்டவரிடத்துல ஆண்டவருக்கு அவன் காட்டி கொடுத்தது வேதனைப்பட்டான், வருந்தான், அழுதான். மீண்டும் அவங்களுக்கு போய் கேட்டான், என் தேவனை விட்டுடுங்கன்னு சொன்னான், நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொன்னான், அழுதான். அவன் செய்ய தவறின காரியம் என்ன? மனம் திரும்பல, திரும்பி வர மனம் திரும்பினான். மனம் திரும்பினா அந்த யோசனை வந்தது, பேதுருவை போல திரும்பி வரவில்லை. ஆண்டவரிடத்தில் போய் அவன் முறையிட்டேன். அந்த இளையகுமார் சொன்னா பாரு, தகப்பனே உமக்கு முன்பாகவும் இந்த உலகத்திற்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் செல்லவில்லை. அன்பானவர்களே, பேதுருவை பாருங்க, அவன் செய்த தவறை அந்த சேவல் கூதற்கு 3 தடவை மறுதளித்தான் என்று சொல்லும் போது ஆண்டவரிடத்து அழுகிறான், ஆண்டவரே நீ செய்தது உண்மைதான், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி நேராக ஆண்டவரிடத்தில் சென்று ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். இன்று நீங்களும் நானும் கூட இந்த உலகத்திலே பாவம் செய்யாத ஒருவனும் இல்லை, பிதா ஒருவரை தவிர நல்லவன் இல்லை என்று ஆண்டவரே சொல்லுகிறாரு. எனவே நாமும் பாவம் செய்திருக்கிறோம். ஆனால் பாவம் என்று தெரிந்தவுடனே நாம் எங்க போனோம்? ஆண்டவரிடத்தில் சென்று ஆண்டவருடைய பாதத்தை பிரித்துக் கொண்டு ஆண்டவரே என்னை மன்னியும். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுடைய பாவத்தை உணர்த்தின போது தாவீது கண் கலங்கினான். அவனுடைய கண்ணீர் தாரை தாரையாக விழுந்ததா, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் பெரிய பாவம் செய்து விட்டேன், உமக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவனாய் போய்விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுவது ஆண்டவர் மனதுருகி அவன் பாவத்தை மன்னித்தார். என் நேசகுமாரன் தாவீதின் சிநேகிதன் என்று சொல்ல ஆரம்பித்தார். இன்று நீங்களும் நானும் கூட ஆண்டவரிடத்தில் பாவத்தை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நமக்கு சிநேகிதராகவும் நமக்கு சகோதரராகவும் மாறுகிறார் இருக்கிறாராம். அன்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரு நேர்த்தியான காரியம் என்னவென்றால் பாவம். பாவத்திலே நிலைத்திருக்கிறவன் நிச்சயமாக தேவனிடத்திலே சேருவதற்கு அவன் தகுதியற்றவனாய் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதே போலத்தான் யோவான் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசிக்கும் போது பிரதான ஆசாரியனாக காய்வா ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன வார்த்தை தெரியுங்களா? பிரதான ஆசாரியர் காய்வா யார் என்றால் அவன் ரோம் அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு பெரிய சமய தலைவர். இவனுக்கு கீழே தான் எல்லாமே இயங்கணும். ஆனால் இவனுடைய வார்த்தையை கேட்காமல் எல்லாரும் எங்க ஓடுறாங்க? இயேசு கிறிஸ்து பின்னாடி ஓடுறாங்க. அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிறவராய், வியாதிகளை குணப்படுத்துகிறவராய், அநேகரை குணப்படுத்துகிற ஒரு பெரிய ரட்சகராய் இருப்பதனாலே இந்த சமய தலைவரை ஒதுக்கிவிட்டு எல்லாரும் இயேசுவினாலே பின்னாடி ஓடுகிறதுனாலே இவன் என்ன செய்தான்? இவனை எப்படியாகிலும் நாம் கொலை செய்ய வேண்டும், இவன் இருக்கிற வரைக்கும் நம்முடைய கை ஓங்காது என்று நினைத்து இவன் எப்படி கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கங்கன் கட்டி ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? யூதர்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற எல்லா தேவ ஜனங்களுக்காக ஒன்று சேர்க்க எல்லாருக்காகவும் அவர் ஒருவர் மரிப்பது நல்லது என்று சொல்லி சிலுவைக்கு இவரை ஒப்புக் கொடுப்பதற்கு மக்களால் இவன் அனுமதி பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பார்களே, இன்று எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும்
ஆண்டவரை கலங்கப்படுத்துகிற வார்த்தை ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே நான் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் பேசிவிட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, இனி ஒரு நாளும் அந்த வார்த்தையில நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கதறுங்கள். ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பாவிகளை வெறுக்கிறவர் அல்ல, பாவத்தை வெறுக்கிறவர். இன்று நீங்களும் நானும் உலகத்திலே பாவம் செய்யும் போது உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு சிலுவையிலே மரிப்பதற்கு அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எல்லாரும் வாழ்வதற்கு பிறக்கும் போது இவர் மரிப்பதற்காக பிறந்தவராய் நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நேர்த்தியான காரியம் ஒரே ஒரு காரியம், பாவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் 43 வரைக்கும் வாசிக்கும் போது, பரிசேயர் ஒருவன் சீமோன், அவன் தன்னுடைய இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை விருந்துக்கு வீட்டுக்கு அழைக்கிறான். எத்தனை பேர் தெரியும் இந்த நிகழ்ச்சி? சீமோன் என்கிற ஒரு பரிசேயன் இயேசு கிறிஸ்து விருந்துக்கு அழைக்கிறான். யூத கலாச்சாரப்படி ஒருவனை, நம்ம கலாச்சாரத்துக்கு இப்ப நம்ம பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கிறோம், நம்முடைய நண்பர்களையும் உறவினர்களையும் வீட்டுக்கு அழைக்கிறோம். நம்ம எங்க நிற்போம்? வீட்டு வாசப்படியில் நிற்போம். எதுக்கு? வருபவர்களை வருபவர்களை ஒருவேளை நம் கலாச்சாரம் கைப்பிடிக்க வரவேற்போம், இல்லை வெளிநாட்டு கலாச்சாரம் அவர்களை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து வாருங்கள் என்று அழைக்கிறோம். அவர்களை கலாச்சாரத்திற்கு வரவேற்பார்களாம். அப்படியாக ஒவ்வொரு யூதர்களும் வரும்போது எல்லாரையும் வரவேற்கிறான். இந்த இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து அவன் கண்டுகொள்ளவே இல்லை. அவராக உள்ள வருகிறார், அவராக உட்கார்றாரு, அவர் யாருமே கண்டுகொள்ளவில்லை. எல்லாரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள், எல்லாரும் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இயேசுவை யாருமே கண்டு கொள்ளவில்லை, அழைத்தவனும் கண்டு கொள்ளவில்லை. அப்போ ஒரு பாவியான ஸ்திரீ, இங்கே ஒரு ரட்சகர் வந்திருக்கிறார், அவரிடத்திலே போனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், நமக்குள் இருக்கிற வியாதிகள் குணமாகும், நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் தீரும் என்று அறிந்த ஒரு ஸ்திரீ நேராக அந்த சீமோன் வீட்டுக்கு ஓடுகிறார். அங்கே சென்று அந்த வாசற்படியில் நிற்கிறார். வந்தவர்கள் எல்லாம் பார்க்கிறார், இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்கிறார். இயேசு கிறிஸ்து அனாதையாக தனியாக யாருமே விசாரிக்க ஆள் இல்லாமல் அவர் தனிமையாக நிற்கிறதை பார்க்கிறார். அவர் வேதனைப்படுகிறார். இவர்தான் அந்த ரட்சகர் என்று அறிந்து கொள்கிறார். இவரை யாருமே கண்டு கொள்ளவில்லை. ஒரு காலகட்டத்திலே இவர் நேராக சென்று அவர் பாதத்திலே விழுந்து அவர் பாதத்தை தொட்டு அழுகிறார். அழுது தன்னுடைய கண்ணீரினால் அவர் பாதத்தை துடைக்கிறார். தான் கொண்டு வந்த ஒரு விலை உயர்ந்த அந்த பரிமள தைலத்தை எடுத்து அவர் கால்களிலே போட்டு பூசுகிறார். அப்போதான் இந்த பரிசேயனாகிய சீமோனுடைய கண்களிலே இந்த நிகழ்ச்சி தென்படுகிறது. இவள் பாவியானவள், இவள் விபச்சாரம் செய்கிறவள், இவள் மோசமான பெண். இந்த பாவியான ஸ்திரீ தன்னை ஒரு யூதன் இயேசு கிறிஸ்து தன்னை தொடுகிறதை பார்த்து, ஒருவேளை இவர் மெய்யான தீர்க்கதரிசி என்றால் பாவி தன்னை தொடும்போது அவர் இதை எப்படி அனுமதிக்கலாம் என்று தன் இருதயத்திலே அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். யூதர் எப்படின்னா, பாவிகள் தன்னை தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்களாம். யூதர்கள் எப்படி வேதத்தை கற்று அறிந்தவர்கள், வேதத்திலே தலை சிறந்தவர்கள், நியாய பிரமாணத்தை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் பாவிகள் தன்னை தொடுவது தீட்டென்று நினைப்பவர்கள். அப்பேற்பட்டவர்கள் ஒரு விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் காலை தொடும்போது, அந்த இயேசு கிறிஸ்து மெய்யான தீர்க்கதரிசி இருந்தால், இவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தால் இதை எப்படி அனுமதிக்கலாம் என்று தன்னுடைய இருதயத்திலே அவன் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறான். அவள் அழுகிறாள், தன் பாவத்தை எல்லாம் கொட்டுகிறாள். தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அநேக பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே கொட்டி, ஆண்டவரே என்னை மன்னியும், இந்த உலகத்திலே வாழ தகுதியற்றவளாக நான் இதுவரை வாழ்ந்து வந்தேன், நீர் ரட்சகர் என்று கேள்விப்பட்டேன், நீர் பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை நான் கேள்விப்பட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே என்னையும் வாழ்வதற்கு தகுதியாய் நீர் மாற்றும் என்று சொல்லி அவள் அழுது 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 விரும்புகிறாள். ஆனால் இந்த சீமோனும் இவளை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவள் மனதிலே அநேக போராட்டங்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சீமோனை பார்க்கிறாரு, சீமோனே, உன் மனதிலே நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றது எனக்கு தெரியும், இவள் யார் என்பது எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் நான் அறிந்தவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ சீமோன் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே, இவள் பாவியான ஸ்திரீன்னு சொல்வது எனக்கு எல்லாம் தெரியும், இப்படி மனசில் நினைச்சு பாரு, அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் மிகவும் வருத்தப்படுகிறவனாய் இருக்கிறான். அப்பொழுது இந்த சீமோனுக்கு ஒரு பெரிய ஒரு கதையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது, உனக்கு ஒரு ஊமையை சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிட்டு
தாளந்து ஊமையை சொல்கிறார். ஒருவன் தன் எஜமானத்தில் 500 தாளந்துகளை கடன்பட்டவனாய் இருக்கிறான், இன்னொருவன் 50 காசு கடன்பட்டவனாய் இருக்கிறான். இந்த இருவரும் அதை திருப்பி கொடுக்க திராணியற்றவர்களாய் இருக்கும்போது எஜமானத்தில் சென்று, ஆண்டவரே, இந்த பணத்தை திருப்பி கொடுக்க எங்களுக்கு திராணி இல்லை, இந்த கடன் நிலைகளை மன்னியவே, இதிலிருந்து எங்களை விடுவியும் என்று சொல்லி தன் எஜமானத்தில் சொல்லும் போது அவன் இயேசு கிறிஸ்துவை போல இரக்கம் உள்ளவன், இயேசு கிறிஸ்துவை போல மனதிற்கும் நிறைந்தவன் இருந்ததாலே உன் கடன்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி 2 பேருடைய கடனை மன்னித்து விடுகிறார். பிரியமான, இது எல்லாம் அந்த சீமோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது சொல்லு சீமோனே, இந்த 500 காசு மன்னிக்கப்பட்டவனும் இந்த 50 காசு மன்னிக்கப்பட்டவனும் இந்த இருவரில் யார் தன் எஜமானத்திலே அன்பா இருப்பார் என்று சொல்லு அப்படின்னு சொன்னா, அப்ப சீமோன் சொல்றாரு, இதுல என்ன சந்தேகம்? 500 காசு மன்னிக்கப்பட்டவன் ரொம்ப அன்பா இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியத்தை தான் இந்த பெண் செய்கிறார். இவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இவர் வாழ்க்கையிலே செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தான் ஒப்புக்கொண்டதனாலே இவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆனா எல்லா பாவமும் செய்துவிட்டு நான் பாவமே செய்யவில்லை என்று நிற்கிறாயே, உன் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் நாம் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் பாவமே செய்யல. ஒரு முறை தயவு செய்து எல்லாம் கை தூக்குங்க, பாவம் செய்யாதவங்க யாரும் இல்லை. ஆனா சீமோன் கை தூக்கிருப்பான். ஏன்னா அவன் பாவம் செய்யலன்னு அவன் இருதயத்தில் அவனுக்கு தெரியும், நான் பாவம் செய்யல. ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் செய்யவில்லை என்றால் என்ன நடக்கும்? அவன் பிதாவாய் மாறி இருப்பான், தேவனாய் மாறி இருப்பான். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று. ஒருவேளை நான் பாவம் செய்யவில்லை என்றால் நானும் நல்லவனாய் மாறி நானும் ஆண்டவரை போல மாறி இருப்பேன். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. ஆண்டவரை போல இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த சீமோன், இந்த 500 காசு மன்னிக்கப்பட்டவன் எவ்வளவு அன்பா இருந்திருப்பான். எப்படி 500 காசை என் எஜமான் மன்னிச்சிட்டானே, இந்த எஜமானுக்கு இனி நான் உண்மையா இருப்பேன், இந்த எஜமான் இனிமேல் என்ன சொன்னாலும் செய்வேன் என்று சொல்லும் போது, இந்த ஸ்திரீ செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்படும் போது இந்த விலை உயர்ந்த தைலம் எவ்வளவு வீணானாலும் பரவாயில்லை, காரணம் நான் மன்னிக்கப்பட்டு என் தேவனுக்கு பிரியமானவளாய் நான் மாறப்போகிறேன். உள்ளத்தின் சந்தோஷம், உள்ளத்தின் அன்பு. யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகியும் இல்லை. இந்த நிலையிலே தான் தேவன் இந்த மனிதர்களை பார்க்கிறார், இந்த பாவிகளை பார்க்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் இங்கே 2 பேரை சுட்டி காட்டுகிறார். முதலாவது மனம் திரும்புகிற ஒரு பாவி, அடுத்தது மனம் திரும்ப நினைக்காத தன்னுடைய சுய நீதியிலே நிற்கிற மற்றொரு பாவி. இந்த 2 பேரும் ஆண்டவர் யோசிக்கிறார். இதிலே தனது பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி மனமாற்றத்தை எதிர்பார்த்து, ஆண்டவரே நான் பாவி, உமது பக்கத்தில் நிற்பதற்கு கூட நான் தகுதியற்றவளை நினைத்து ஆண்டவரை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள காத்துக் கொண்டிருக்கிற ஒரு பாவி. அடுத்த பாவி தனது சுயநீதியிலே நின்று நான் பாவி என்பதை உணராமல் தன் பெருமையிலே நிற்கின்ற இன்னொரு பாவி. இந்த 2 பாவிகளையும் ஆண்டவர் தேவன் யாரை ரட்சிக்க விரும்புகிறார்? அவர்கள் தொழிலை அல்ல, அவருடைய இருதயத்தின் சிந்தையை பார்க்கிறவராய் அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44 பாருங்க. யார் ஒருவன் தன்னை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தாம் பாவி என்று அறிந்து அதிலிருந்து விடுபட நினைக்கிறார்களோ அவர்களையே தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று நீங்களும் கூட நானும் கூட இரவு நேரத்தில் படுக்கும்போது இந்த பகல் முழுவதும் எத்தனை பாவம் செய்திருப்போம். பாவம் என்று நினைக்கும்போது நாம் நினைக்கலாம், என்ன நினைப்போம்? நான் ஒரு பாவம் செய்யல, இன்னைக்கு நான் ஒரு பாவம் செய்யல, எந்த கொலையும் பண்ணல, எந்த விபச்சாரம் பண்ணல, யாரு பொருளையும் நான் திருடல, யாருக்கு நான் துரோகம் பண்ணல, எந்த காரியம் பண்ணல, அதனால நான் பாவம் செய்யல, நான் நிம்மதியா படுக்கிறேன். இதுவெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது. உனக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் நீ உதவி செய்யாமல் போனால் அதுவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நீங்கள் வழியிலே நடந்து போகும்போது எத்தனை தேவை உள்ளவர்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை பேர் உன்னிடத்திலே உதவி கேட்டிருப்பார்கள், எத்தனை பேரை நீ அசட்டை செய்திருப்பாய், எத்தனை பேரை நீ வெறுப்பாய் பார்த்திருப்பாய். எல்லாமே பாவம் தான். உனக்கு உதவி செய்ய திராணி இருந்தும் நீ உதவி செய்யாமல் போனால் அதுவும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது தன் தவறை உணர்ந்தார், பேதுரு தன் தவறை உணர்ந்தார், இந்த பாவியான ஸ்திரீ தன் தவறை உணர்ந்தார். ஆண்டவரிடத்தில் சென்று அழுதார்கள், ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். இந்த உலகத்திலே நாமும் கூட
தன் தவறை உணர்ந்து இந்த உலகத்திலே நாம் நீடித்து வாழ வேண்டும் என்றால், ஒருவேளை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பரம தேசத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், முதலாவது தம்முடைய பாவத்தை ஆண்டவருக்கு அறிக்கை செய்ய வேண்டுமா? பிரியமானவர்களே, எத்தனை பேர் அறிக்கை செய்யறது? நம்முடைய ஜெபத்திலே நம்ம ஒரு ஜெபம், அன்றாட தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்றோம். அதுல ஒரு வார்த்தை வரும், பிறர் குற்றங்களை நான் மன்னிக்கிறது போல என் குற்றத்தை நீ மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லும்போது, எத்தனை பிறர் குற்றத்தை நீ மன்னிக்கிறீங்க? ஒருவேளை சகோதரன் உனக்கு விரோதமாய் தவறு செய்திருந்தால் நீங்க ஒரு சாட்சி சொல்லுவீங்க, இனி நீ செத்தாலும் அவன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன், செத்தாலும் அவனுடைய நல்ல காரியங்கள் செல்ல மாட்டேன், அவன் முகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொள்ளுகிறீர்கள். பிரதர் கொஞ்சம் உள்ள வாங்க, பிரதர் சாரி, அவன் வீட்டுக்கு மட்டும் நான் வர மாட்டேன், தயவு செய்து நம்ம கொடுத்தாதீங்க. அப்போ உன் இருதயம் எப்படி இருக்கு? உன் இருதயம் எப்படி இருக்கு? ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை அந்த ஆவிலும் காயிலும் 2 பேரும் மனம் முகந்து காணிக்க கொடுக்கிறார்கள், இருவரும் நல்ல காணிக்கை தான் கொடுக்கிறாங்க. அவன் தன்னுடைய வளர்ச்சியிலே, தன்னுடைய ஆடு மாடுகளிலே தலை சிறந்த ஈச்சை கன்றை அவன் காணிக்கையா கொடுக்கிறான். இவன் விவசாயம் செய்வதனாலே இவன் விளைச்சலிலே அழகான விளைச்சலை முதல் பலனை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு சொல்லி செலுத்துகிறான். 2 பேரும் தான் கொடுக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் ஆபேலை ஆசீர்வதித்து காயினை பகைக்கிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? என்ன காரணம்? 2 பேரும் தான் ஆண்டவர் காணிக்கை கொடுத்தாங்க. ஐயா, he brought the head of death. Okay. Jesus Christ died on the cross. Okay. So to show that Jesus Christ is going to die. Sorry. The bed is bleeding. இல்ல 2 பேரும் முதல் நமக்கு அவர் முதல் ஈச்சை, முதல் கன்றை, முதல் ஈச்சை, முதல் குட்டி போட்டதை ஆண்டவர் கொடுத்தாரு. இவர் தன்னுடைய விளைச்சலிலே முதல் பலனை கொடுத்தார். மனப்பூர்வமாக கொடுத்தார். மனப்பூர்வம், இருதயத்தின் வாஞ்சையோடு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட, வாஞ்சையோடு கொடுக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சம்பாத்தியம் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னாரு, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு சாட்சி சொன்னாரு. எங்க சென்னையில் ஒரு சர்ச்சில் நம்ம எல்லாரும் தசமபாக கொடுத்த பார்த்துருக்கிறோம். கரெக்ட் தானே? தசமபாது வேலை ஒரு 20% நம்ம ஆண்டவர் கொடுக்கலாம். அந்த தேவ மனிதன் என்ன செஞ்சிடலாம், தன்னுடைய சம்பாதியத்திலே 90% ஆண்டவருக்கு கொடுத்து விட்டு 10% தன் செலவுக்கு வைத்துக் கொள்ளலாம். தன் வாழ்நாளால் இதுதான் பின்பற்றினான். ஒருவேளை ஆண்டவர் ஆசீர்வதித்து, மகனே வேண்டாம் நீ எனக்கு 10 கொடுப்போதுன்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, நான் பாவியா இந்த உலகத்திலே திரிந்த போது, என்னை யாருமே மதிக்காத போது, என்னை யாருமே உபசரிக்க நினைக்காத போது, என் தேவன் நீர் தெரிந்து கொண்டு எனக்கு இவ்வளவு ஆசையை கொடுத்தீர் ஆண்டவரே. 90% நீர் எடுத்துக்கொள்ளும், எனக்கு 10% போதும். இந்த 10% கூட எனக்கு வராது என்று நினைத்தேன், இது எனக்கு கிடைக்காது என்று நினைத்தேன், ஆனாலும் என் தேவன் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஆலயத்தில் சாட்சி பகிர்ந்ததை நான் கேட்டேன். நான் ஒரு சில நேரங்களில் வேதத்தை வாசிக்கும் போது, ஒரு சில வசனங்களை படிக்கும் போது நீங்க நம்ப மாட்டீங்க, என் கண்களிலே தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். என் அழையை நிறுத்தவே முடியாது. ஒருவேளை என் மனைவி, என் பிள்ளைகளை பார்க்கும்போது அவர்களுக்கு தெரியாமல் கண்களை துடைத்துக் கொள்வேன். ஏன்னா ஒருவேளை ஒரு கிண்டலை நினைப்பாங்க, இவனா பைத்தியக்காரனா, இவன் படிக்கும்போது அழகான்னு சொல்லி. அந்த வசனங்கள் அப்படியாக இருக்குமா? யாக்கோபுடைய பிள்ளைகள், யோசேப்பு தன் சகோதரிடத்திலே, என் அரிக்கட்டுகள் உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை பார்த்து தலை குனிந்து நிற்கும். எப்ப சொன்னான்? சிறிய வயதிலே சொன்னான். ஆனால் ஆண்டவர் தரிசனமாய் அவனை ஒரு எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாய் இருக்கும் போது, அதே சகோதரர்கள் குற்றவாளிகளாய் அந்த யோசேப்பிற்கு முன்பாக தலை குனிந்து நின்றார்களாம். கரெக்டுங்களா? அன்று சொன்ன தரிசனம் எங்க நிறைவேறுது? ஆண்டவர் நல்லவர். அவர் தன்னுடைய தரிசனத்தை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும், எப்பொழுது தள்ளி போட வேண்டும் என்று அவர் ஆராய்ந்தறிகிற தேவன். யோசேப்பு சொன்னான், தன் அழுகையை அவன் நிறுத்த முடியாமல் தன் சகோதரர்களை பார்த்து தன் தகப்பனுடைய கதையை நினைத்து அவன் அழுகிறான். மனசுக்குள்ளே குமுறி அழுகிறான். ஐயோ, நம் சகோதரர் இப்படி ஒரு நிலைமை வர வேண்டுமா? அவர்கள் சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் பஞ்ச பராரிகள் கூட வந்து நிற்கிறார்களே என்று சொல்லி தன் அழுகையை அவன் தாங்க முடியாமல் தன் அறைக்குள் சென்று அறையின் கதவுகளை சாத்திக் கொண்டு அவன் சத்தமிட்டு அழுதான் தன் சகோதரரை நினைத்து. பிரியமானவர்களே, அந்த வசனத்தை படிக்கும் போது என்னுடைய அழுகை நிற்கவே இல்லை. இப்படி ஒரு சகோதரர். இன்னைக்கு எத்தனை பேர் தன் சகோதரன் அன்பு காட்டுகளை இருக்கிறார்? இந்த சகோதரர் யாருன்னா, இவரை கொலை செய்ய நினைத்தவர்கள், இவரை அடிமையாய் விற்று போட்டவர்கள்.
யோசித்து பாருங்க, இந்த சகோதரர்கள் மீது இவன் இவ்வளவு அன்பு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? என்ன காரணம்? தேவன் என் மீது கொண்ட அன்பை நான் பிறரிடத்திலும் காட்ட வேண்டும். அதான் சொல்றாரு ஆண்டவர், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும். எத்தனை பேர் அதை யோசிப்பீங்க? நான் பிறரிடத்தில் அன்பு கூறணும். ஆண்டவரே, நீர் கொடுத்து எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆண்டவரே, நான் பெரிய ஸ்தானத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுங்க, இவங்க சின்ன சின்ன இவங்க சின்ன சின்ன ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவருடைய பார்த்த விதம் வேறு. இந்த பாவியான ஸ்திரியை ஆண்டவர் பார்த்த விதம் வேறு. நாம் பார்க்கிறது ஒருவேளை நாம் பார்த்தது ஒருவேளை அவர் விபச்சார ஸ்திரீ என்று பார்த்திருக்கலாம். ஆனால் மனம் திரும்பி ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற நினைக்கிற ஒரு பாவி நிமித்தமாய் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் என்பதை பார்க்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஒருவேளை நம் கிரியைகளை பார்த்து பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா என்று நினைக்க முடியுமா? நாம பிரியமான ஒருவர் நீதிமான் என்று எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் தன்னுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படும் போது, நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்க. ஒருவேளை நம் வாழ்க்கையில பெரிய கடன் போட்டிருப்போம், அந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறேன் என்று நினைத்து தவித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவமானங்களையும் ஒவ்வொரு நாளும் திட்டுகளையும் வாங்கிக் கொண்டு இந்த கடனால் என் குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருக்கிறது என்று நினைக்கும் போது ஒரு நாள் அந்த கடன் அடைத்தப்பட்டு நீ கடனால் இல்லை என்று சொல்லும் போது உனக்குள் எவ்வளவு சந்தோஷம்! யோசித்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷம்! என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய நிம்மதி, அந்த கடனை நான் அடைத்து விட்டேன். அதேதான் இருக்கும். நான் வாழ்க்கையிலே செய்த அநேக பாவங்களை என் தேவன் எனக்குள் மன்னித்து விட்டார். இனி நான் பாவம் இல்லாதவனாய் பரிசுத்தமாக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டேன் என்று சந்தோஷம் உனக்குள் எழும்போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா? அன்பானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று. ஆனால் எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை நினைத்து தானியேல் பாவம் செஞ்சால் யாரும் சொல்ல முடியுமா? தானியேல் ஒரு பாவி யாரும் சொல்ல முடியுமா? அவன் ஆண்டவருடைய பார்வை எப்படி இருந்தான்? நீதிமானாய் இருந்தான். ஆனா அவன் ஜெபிச்சான், பாவிகளாகிய அக்கிரமக்காரர்களாகிய எங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே என்று முழங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபித்தான். யோசித்து பாருங்க, பாவமே செய்யாத இந்த தானியேல், ஆண்டவர் நேசித்த தானியேல், ஆண்டவருக்காக வாழ்ந்த தானியேல், அவன் சொல்றான், பாவிகளாகிய எங்களை அக்கிரமக்காரர்களாகிய எங்களை மன்னியும் ஆண்டவரே. அவன் ஏன் சொல்லணும்? அவனா பாவமே செய்யலையே, ஏன் சொல்லணும்? எவன் ஒருவன் தன் பாவத்தை மறைக்காமல் ஆண்டவரே நான் பாவி, உம்மிடத்தில் நிற்பதற்கு கூட நான் தகுதியற்றவர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எவன் மன்னிப்பு கேட்கிறானோ ஆண்டவருக்கு நீ பாவம் செஞ்சே இல்லையாது. நீ கேளு, பாவத்தை மன்னின்னு சொல்லு, அதனால நீ குறைஞ்சு போயிட மாட்டேன். ஒருவேளை நீ பாவமே செய்யல, நீ போய் கேளு, ஆண்டவரே என்ன மன்னியும். இப்படி கேட்கறதுல உனக்கு குறைஞ்சு போயிட்ட. ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறாரு. அவனா வந்து கேட்கட்டும். இளைய குமாரன் தன் தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் பிரித்துக் கொண்டு துன்மார்க்க தரத்தினாலும் வேசித்தனத்தினாலும் எல்லாவற்றையும் அழித்து போட்டுவிட்டு பன்றிகள் தின்கிற தவிட்டை கூட தின்பதற்கு உரிமையற்றவனாய் அவன் பசியினால் அவமானத்தினால் வாயின போது அவனுக்கு ஒரு சிந்தை வந்தது. என்ன சிந்தை வந்தது? என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் ருசியான பதார்த்தத்தோடு சாப்பிடும் போது நான் இங்கு பன்றியின் தவிட்டை கூட சாப்பிடுவதற்கு தகுதியற்றவனாய் இருக்கிறேனே, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்பொழுதே எழுந்து என் தகப்பனிடத்துக்கு செல்கிறேன், என் தகப்பனிடத்தில் முறையிடுகிறேன். தகப்பனே, உமக்கு விரோதமாக இந்த உலகத்திற்கு முன்பாக நான் தவறு செய்தேன். இனி உங்களுடைய குமாரன் சொல்வதற்கு தகுதியற்றவன், என்னை மன்னியும். அப்புறம் என்ன சொல்றான்? ஒரு வார்த்தை சொல்றான், உன்னுடைய வேலைக்காரர்கள் என்னை ஒருவனாக வைத்து, ஏன்னா உன்னுடைய மகன் என்ற தகுதியை நான் இழந்து விட்டேன், உமக்கு துக்கத்தை வர வைத்து விட்டேன், உமக்கு அநேக அவமானத்தை வர வைத்தேன், அதிலும் முக்கியமானது எனக்கு வர வேண்டிய எல்லா சொத்தையும் நான் பிரித்துக் கொண்டு சென்று விட்டேன். இனி நான் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, என்னை மன்னியும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், பிதாவின் தகப்பன் சொல்றார், அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து வேலையாட்களை அழைத்து இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து இவனுக்கு ஒரு பெரிய கன்றுக்குட்டி அழைத்து விருந்து செய்யுங்கள் என்றார். இதே போலதான் ஒரு குமாரன் தன் தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டு அவன் தூர தேசம் செய்து சென்று விட்டானான். ஒரு முறை கடிதம் எழுதுகிறான், தகப்பனே, நான் பாவம் செய்து விட்டேன், நான் உனக்கு அநேக துரோகம் செய்து விட்டேன், நான் உன்னிடத்தில் வருவதற்கு நான் புறப்படப் போகிறேன். ஒருவேளை நீர் என்னை மன்னிப்பீரோ மன்னிக்க மாட்டீரோ எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் புறப்படுகிறேன். ஒருவேளை நான் நம் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் நம் வீட்டின் கூரையிலே ஒரே ஒரு வெள்ளை கொடியை மாத்திரம் ஏற்றி வையுங்கள்,
ஒருவேளை ஏற்றி வைத்தால் நீர் என்னை மன்னித்து விட்டீர் என்று சொல்லி தைரியமாக நான் வீட்டுக்கு வருகிறேன். ஒருவேளை அந்த வீட்டின் கூரையிலே வெள்ளைக்கொடி இல்லை என்றால் நான் மீண்டும் திரும்பி செல்லும் பாவத்திற்கே செல்கிறேன். ஒருவேளை நான் மரணித்து விடுகிறேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்கு கடிதம் எழுதுகிறானா. எழுந்துவிட்டு நடந்து வருகிறான். தன் வீட்டின் கூரையை பார்க்கிறான். பிரியமானவர்களே, அந்த கூரையிலே அநேக வெள்ளைக்கொடிகள், பக்கத்தில் மரங்கள் எல்லாம் வெள்ளைக்கொடி, அங்க இருக்கிற ஒவ்வொரு செவத்திலும் வெள்ளைக்கொடி, அநேக லட்சக்கணக்கான வெள்ளைக்கொடிகளை கை பார்க்கும்போது அவன் உள்ளம் களி கூர்ந்ததாம். நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரிடத்திலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அவர் இப்பொழுதும் நாம் அதுதான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த 2ஆம் வருகையை அவர் ஏன் இவ்வளவு காலதாமதம் செய்கிறார் என்றால், என்னுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பண்ண வேண்டும். நான் பிதாவிற்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். பிதாவே, நான் பூமிக்கு சென்று ஒரு திரளான கூட்டத்தை அழைத்து வருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். நான் திரளான கூட்டத்தை அழைக்க வேண்டும் என்றால் என் பிள்ளைகள் மனம் மாற வேண்டும், என் பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும், என் பிள்ளைகள் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அதற்காக நான் இன்னும் காலதாமதம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஒருவேளை இன்று மாறுவார்களா, இன்று பாவத்தில் விடுதலை ஆவார்கள் என்று ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தொடர்ந்து பாவத்திலே நாம் நீடித்துக் கொண்டிருக்கிறோம். ஒளியில் நடவாமல் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகாதவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நாள் ஆண்டவர் வருவார். ஆண்டவர் சந்நிதியிலே வருவார். ஒருவேளை அந்த அன்னைக்கு சொல்லலாம், ஆண்டவரே ஒரு வாரம் கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காலம் இனி செல்லாது. உனக்கு எத்தனையோ தவணைகள் கொடுத்து விட்டேன், எத்தனையோ வருடங்களை கொடுத்து விட்டேன், எத்தனையோ நாட்களை கொடுத்து விட்டேன். இனி காலம் செல்லாது. 2 பேர் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். என்று உலகத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு சிலரை, இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் ஒருவேளை ஒரு குடும்பத்திலே தாயும் தகப்பனும் பரலோக ராஜ்யம் செல்லும் போது, நாம் அன்பாய் நேசித்த பிள்ளைகள் நரகத்திற்கு செல்லும் போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறோம். ஏன் செல்றாங்க? நாம் பிள்ளைகளை நல்ல நிலையில் வளர்க்க வேண்டுமா, அவர்களுக்கு அநேக புத்திமதிகளை சொல்லி வளர்க்க வேண்டுமா? ஒருவேளை அவர்கள் பாவத்திலே மரணிக்கும் போது அவருடைய துர்க்கிரியைகள், அவருடைய துர்மரணத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பாரா? நீ ஏன் ஆண்டவருடைய சத்தியத்தை உன் பிள்ளைகளுக்கு போதிக்கவில்லை? அவருடைய பாவத்தை நீ ஏன் கண்டுகொள்ளவில்லை? யோசிச்சு பாருங்க. தியாத்திரா சபை தூதருக்கு நீ எழுத வேண்டியது ஒரு வார்த்தை சொல்றாரு ஆண்டவரே. எல்லாரும் எப்படி இருக்காங்க? இயேசபேலின் ஆவியை தரித்துக் கொண்டு வேசித்தனத்தினால விபச்சாரத்தினால மூழ்கி கொண்டிருக்கும் போது, அந்த தூதன் அந்த விபச்சாரத்தினாலே வேசித்தனத்தினாலே சிலை வணக்கங்களாலே நனைந்து கொண்டிருக்கிற, முழுசுமாய் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற அவர்களை ஏன் நீ கண்டுகொள்ளவில்லை? அவர்களிடத்தில் ஏன் சத்தியத்தை சொல்லவில்லை? அவர்கள் ஏன் பாவத்திலிருந்து விடுதலை செய்யவில்லை என்று அந்த சபையின் போதகருக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்று நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விடுதலை ஆனாலும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய அயலாத்தாரையும் நம் உறவினர்களையும் நான் ஏன் திருத்தவில்லை? நீ ஏன் சத்தியத்தை சொல்லவில்லை? அவர்களே ஏன் பரலோகத்திற்கு நீ ஆயத்தப்படுத்தவில்லை? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? தலைவலிகள் என்னை மன்னியும் ஆண்டவரே, சத்தியத்தை சொல்ல நான் தவறிவிட்டேன். என் பிள்ளைகள் நரக வேதனைப்படுவதை நான் விரும்பவில்லை. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டவர். என் பிள்ளைகளை எப்படியாவது சொல்லி நான் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் சொல்கிறேன் சொல்லுவது ஆண்டவர் இல்லை. உனக்கு கொடுத்த நேரம் எல்லாம் முடிந்துவிட்டது. அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் எப்பொழுது வரப்போகிறார், எப்பொழுது நம்மை அழைத்து செல்ல போகிறார், எப்பொழுது அநேகர் கைவிடப்பட போகிறார் என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஒருவேளை ஆயத்தமாய் இருந்து நான் பரலோகத்துக்கு சென்றாலும் உன்னால் எத்தனை ஆத்மாவை நீ ஆதாயம் செய்திருக்கிறாய்? ஊழியத்தை உன் கையிலே நான் ஒப்புக் கொடுத்தேனே, ஊழியத்தின் பாதையில உன்னை அழைத்தேனே, எத்தனை ஆத்துமாக்களை பாவத்திலிருந்து நீ விடுதலை செய்திருக்கிறாய், எத்தனை ஆத்துமாக்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்ல நீ தகுதிப்படுத்தியிருக்கிறாய் என்று கேட்கும் போது எத்தனை பேர் தலை நிற்க முடியும்? எத்தனை பேர் தலை வணங்க முடியும்? இன்னைக்கு அநேக போதகர்கள், அநேக உபதேசியர்கள், அநேக தேவ மனிதர்கள் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்காமல் தன்னுடைய சுயநலத்திற்காக, ஒருவேளை நான் ஒரு ஆலயத்தில் பேசினேன், எல்லாம் பேசி நான் எப்ப எனக்கு குற்றமானது பாவமும் எச்சரிக்கை தான். நான் இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் அந்த போதகர் எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது, ஐயா இந்த ரொம்ப கண்டிப்பா சொல்லாதீங்க ஐயா, மக்கள் ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பாவமான காரியம் பாருங்க. ஆலயத்துக்கு வராமல் இல்லை, அவங்களை திருத்துங்க.
திருத்துங்க அவங்க ஒருவேளை இன்னைக்கு வருத்தப்படலாம். நம்ம பிள்ளைகளை கூட நம்ம கண்டிக்கும் போது இன்னைக்கு அவங்க வருத்தப்படலாம், என்ன அப்பா எப்ப பார்த்தாலும் கண்டிக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை நல்ல நிலைகள் மாறும்போது அன்று என் தகப்பன் கண்டித்தது இன்று என் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறது. ஒட்டக சிவிங்கி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒட்டக சிவிங்கி நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. ஒட்டக சிவிங்கி ஒட்டகத்தை போல கழுத்து உயரமாய் நிற்குமா, அது ரொம்ப ஒரு 6-7 அடி உயரத்தில் இருக்குமா, அது தலைங்க அந்த கூரை அந்த அளவுக்கு இருக்கு அந்த தலை. அப்பேற்பட்ட ஒரு விலங்கு குட்டி போடும்போது இவ்வளவு தலை அங்க இருக்குன்னா அநேகமா இங்கிருந்து குட்டி போடுவான், இங்கிருந்து கீழே தொப்புனது குட்டி கீழே விடுமா. பிறந்த குழந்தை குட்டி அவ்வளவு உயரத்துல விழுவது எப்படி இருக்காங்க, அது அடிபடுமா அடிபடாதா? அப்போ அது பயங்கரமான வேதனைப்பட்டு அதை தட்டி தடுமாறி அப்படியே எழுந்து நிற்குமா. அப்படி எழுந்து நிற்கும் போது இந்த தாய் என்ன பண்ணுமா, மறுபடியும் காலால் எட்டி உதைக்குமா. மறுபடியும் ஒரு 5 அடி தூரத்தில் அந்த குட்டி விழுமா. மறுபடியும் வேதனைப்பட்டு மறுபடியும் துக்கத்தோடு மறுபடியும் எழுந்து நிற்கும் போது மறுபடியும் உதைக்குமா. இப்படி உதைச்சு அது மறுபடியும் முயற்சி வந்து கடைசியில் அந்த குட்டி சொல்லலாம், ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு கழித்து அந்த மற்ற சிங்கம் புலி விலங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அன்று என் தாய் உதைத்த உதை இன்று என்னை காப்பாற்றுகிறது சொல்லலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம் பிள்ளைகளுக்கு ஒரு கடுமையான போதைகள் சொல்லலாம், தன் பிள்ளைகளுக்கு அநேக வார்த்தைகள் சொல்லி நாம் திருத்தலாம். ஆனாலும் பிற்காலத்திலே அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். ஒருவேளை தன் மகனை செல்லமாக வளர்த்து விட்டு நாளைக்கு ஆண்டவருடைய வருகையிலே அவர் நிராகரிக்கப்படும் போது பாவமாய்த்தரும். இவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்க்கும்போது பாவம் எப்படி நமக்குள் புகுந்துகிறது, அந்த பாவத்திற்குள் நாம் எப்படி நம்மை விடுவிக்க வேண்டும், அந்த பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடி நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக சொல்கிறது. வேதத்தை நன்கு ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய சிந்தைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நடை எப்படி இருக்கிறது, நம் உடை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜபம், நம்முடைய துதிகள், நம்முடைய ஸ்தோத்திரங்கள் யோசித்து பாருங்கள். பிறரை சந்தோஷப்படுத்துவதற்கு, பிறரை திருப்திப்படுத்துவதற்கு இருக்கிறதா, என் தேவனை மகிழ்ப்படுத்துவதற்கு இருக்கிறதா? நிறைய பாருங்க, நீங்க நிறைய போதகர்கள் தான் தவறான வழியில போயிட்டு இருக்காங்க. நிறைய போதகர்கள் பாவத்தில் போயிட்டு இருக்காங்க. நீங்க பேப்பர்லாம் பாருங்க, நிறைய பேர் போதகர்கள் நியூஸ் வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். சாட்சிகள் போய்கொண்டே இருக்கிறார். சாட்சியாய் வாழ வேண்டிய மனிதன் தன் சாட்சியை எழுந்து தன் கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்கிறவனாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் தலைகளை சாய்த்து ஆண்டவரை நோக்கி ஒரு விஷயம், தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருப்பான். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. இரக்கமுள்ள எங்கள் நல்ல தேவனே, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட, எங்கள் அக்கிரமங்கள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் என்றால் எங்கள் எண்ணங்கள், எங்களுடைய சிந்தைகள், என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பேச்சு எல்லாவற்றையும் நீர் மாற்றும் ஆண்டவரே. நீர் மாற்றினால் அது நலமாய் இருக்கும் ஆண்டவரே. ஒருவேளை நானே மாறிக்கொள்ள வேண்டும் என்றால் அது நிரந்தரமா இருக்காது ஆண்டவரே. நான் மீண்டும் பாவத்திற்குள் சென்று விடுவேன் ஆண்டவரே. ஒருவேளை நீர் தொற்று என்னை மாற்றி என்னை ஆசீர்வதித்தால் அது நிரந்தரமா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. 50 காசு மன்னிக்கப்பட்டவன், 500 காசு மன்னிக்கப்பட்டவன். ஆண்டவரின் அன்பின் ஆழத்திலே நான் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறேன், அவருடைய அன்பை எந்த அளவுக்கு நான் ருசித்திருக்கிறேன். நான் இன்னும் பெயர் கிறிஸ்துவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது தேவனின் அன்பை புரிந்து கொண்டு என் தேவனுக்காக என்னை ஒப்புக் கொடுத்து அவருடைய பக்கமாய் நெருங்கி கொண்டிருக்கிறேனா? இது எனக்காக மரித்தீர் என்பதை மறந்து இன்னும் என் பாவங்களையும் என் பூமிக்குரிய காரியங்களையும் நான் விட்டுவிடாமல் இந்த பரிசேயனை போல
நான் எப்பொழுதும் பிறர் மீது குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறேன். நான் அந்த இளையகுமாரனைப் போல தன் பாவத்திலே வாழ்ந்த போது தன் தகப்பனின் அன்பை மறந்தான். சூழ்நிலைகள் அவனை நெருங்கும் போது தன் தகப்பனின் அன்பை உணர்ந்தது மாத்திரமல்ல, தகப்பனுக்கு சென்று தன் பாவங்களை அறிக்கை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். பிதாவே, நாங்களும் அப்படியாக என்னுடைய பாவங்களை நாங்கள் உணர்ந்து உமக்கு முன்பாக நாங்கள் அறிக்கை செய்கிறவர்களாய், நாங்கள் ஒரு நாள் எங்களுடைய பாவங்களை மறைத்துக் கொள்ளாமல், எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய மறவாமல் எப்பொழுதும் நாங்கள் உம்மிடத்திலே அறிக்கை செய்கிறவர்களாய், ஏனோக்கு எப்பொழுது தன் மகனுடைய மரணத்திலே இந்த உலகம் அழியப் போகிறது என்று நினைத்தானோ அப்பொழுதிலிருந்து தேவனோடு சஞ்சரித்தான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் உம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் இந்த உலக காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து உம்முடைய அன்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு உமக்கு தகுதி உள்ளவர்களாய், என் தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னியும். ஆண்டவரே, எங்களை அநேக சோதனைகளில் பிரித்தெடுத்து உம்முடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் எங்களை உருவாக்கும். ஆண்டவரே, நீர் உம்முடைய சுவாச காற்றை எங்கள் நாசியில ஊதினீரே, அந்த சுவாச காற்றை ஒரு நாளும் நாங்கள் வெறுமையாய் விட்டு விடாதபடி எப்பொழுதும் நாங்கள் உமக்கு முன்பாய் உம்முடைய பாத்திரமாய் இருக்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களில் எத்தனையோ சோதனைகள் இருக்கலாம், அவருடைய குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு முன்பாக எத்தனை அவமானங்கள் பட்டிருக்கலாம். அத்தனைக்கு மேலாக என் தேவனுடைய அன்பு எல்லாவற்றையும் சீர்மைக்கும் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பாருங்க. எங்களை ஒரு விஷயம் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர்களப்பா. நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதி வைத்து ஒரு பெற்றுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.